வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட டே 24 எபிசோட் நம்பர் 25. இந்த எபிசோட் ஆரம்பத்துல பார்வதி அண்ட் கமருதீன் அவங்களோட சோ கால்டு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஆசையா வந்து கேக்குறாரு. ஆனா அதுக்கு பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு செருப்ப சாணில முக்கி அடிக்கிற மாதிரி, இல்லையே நம்ம ஹெல்த்தியான பவுண்டரிஸ் வச்சுதானே எல்லாமே பண்றோம், ஈவன் வெளியே போனா கூட இது அடுத்த லெவலுக்கு போகாதுன்னு நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் இதை பேசிட்டோமே அப்படின்றாங்க. ஏமா உங்க ஹெல்த்தி பவுண்டரிஸ் இதுதானா? ஹெல்த்தி பவுண்டரிஸ் வச்சுட்டு பண்ற காரியமா இதெல்லாம்? ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ கண்டென்ட்களை உட்காந்து ஜெயில குடுக்கறது என்ன, அதுக்கப்புறம் நீங்க மாறி மாறி சைகையில பேசிக்கிறது என்ன, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நேத்துக்கு திவாகர் கிட்ட போய் கமருதீன் என்ன அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், என்ன வச்சு அவன் கேம் ஆடுறான், நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு பேசுறீங்க. இன்னைக்கு என்னடானா கமருதீன்ட்டே நேரா வந்து நமக்குள்ள ஹெல்த்தி பவுண்டரிஸ் தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்றீங்க. உங்க தேவைக்கு ஊறுகாயா அந்த பையனை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பையனும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போ நீங்க அப்படியே மொத்த பழியும் தூக்கி கமருதீன் தலையில வைக்கிறீங்களே பாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு கட் பண்ணா இந்த வீட்ல 2 பேர் இருக்காங்க இல்லையா, டாம் அண்ட் ஜெரி. பாக்குறதுக்கு செமையா இருக்குப்பா இவங்க சண்டை போட்டுக்கும் போது அப்படின்னு ஆரம்ப நாட்கள்ல நானும் தான் நினைச்சேன். ஆனா போக போக இவங்களோட சண்டை கேட்க சகிக்கல, பார்க்க கொள்ளல அப்படிங்கிற ரேஞ்சில போய்கிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல எப்ப பார்த்தாலும் என்னது இது இவங்க பண்றது அப்படின்னு நமக்கெல்லாம் சலிப்பு தட்டி போச்சு. ஈவன் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே அப்படிதான் இப்ப இருக்கு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டா அதை விளக்குறதுக்கோ இல்ல சமாதானம் பண்றதுக்கோ அந்த வீட்டுல யாருமே தயாரா இல்ல. ஆனாலும் இவங்க 2 பேரும் திருந்துற மாதிரி இல்ல. உன்னையெல்லாம் ஏன்டா சுனாமி தூக்கல? வாட்டர்மெலன் கேமராக்கு முன்னாடி நின்னுகிட்டு வழக்கம் போல அவருடைய பேச்சு திறமை, நடிப்பு திறமை, நடிப்பு அரக்கன் நான் தான் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. பின்னாடி நின்னுட்டு கமருதீன், வினோத் அண்ட் கூடவே தலையான பிரவீன், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அவரை மார்க் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன்ஸ்ல சில பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது தெரியாத வாட்டர்மெலன் பிரவீன் கிட்டே போயிட்டு, இங்க பாருங்க தலை, என்ன நான் கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்று கமருதீனும் வினோத்தும் மார்க் பண்ணிருக்காங்க, அது தப்பு இல்லையா, நியாயம் கேளுங்க அப்படின்றாரு. ஏப்பா நானும் தானே அதுல இருந்தேன், இதே எப்படி நான் இவர்கிட்ட ஓபனா சொல்றது அப்படின்னு யோசிச்ச பிரவீன், நான் நியாயம் கேக்குறேன், இங்க பாருங்க நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்பு இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஒருதலை பட்சமா நியாயம் கேட்டதன் காரணத்தினால நம்ம வாட்டர்மெலனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. சும்மாவே பிரவீன் மேல காண்டில தான் சுத்திட்டு இருக்காரு இவரு. நீங்க வினோத் மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர்னால தட்டி கேட்க மாட்டீங்க, நீங்க ஒழுங்கான தலை இல்ல அப்படின்னு எகிர ஆரம்பிக்க, வினோத் வந்து நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணவே இல்லை, நான் பின்னாடி மார்க் பண்ணவே இல்லை அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்றாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுல வினோத் அடங்கி போயிருந்திருக்கணும் ஆக்சுவலி. ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நீ என்ன சொல்லிட்டல உன்னை நான் திருப்பி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திவாகர் கேமரா முன்னாடி துஷார் கூட சேர்ந்து ஒரு ஆக்டிங் விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ வேணும்னே இவர் குறுக்கால புகுந்து கேமராவை மறைக்கிறதும், அவர் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பாட்டு பாடுறது அப்படின்னு தேவையில்லாத செய்கைகள். நீங்க பின்னாடி நின்று மார்க் பண்ணது உண்மைதானே வினோத், இதை நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். எல்லார் முன்னாடியும் குற்றம் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ட்ரிகர் ஆகி தேவையில்லாம இப்ப வாட்டர்மெலனை சீண்டிட்டு இருக்கீங்க. நியாயமா பண்ணுங்கடா, அவரு தன்னுடைய நடிப்பு திறமையை கேமரா முன்னாடி காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ பண்ணட்டும் இவங்க விட்டுருக்கலாம்ல, அவரை நோண்டி விடலான்னு சொல்லிட்டு வேணும்னே எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அவரை வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க வினோத்தும் கமருதீனும். ஒரு கட்டத்துல அவர் மைக் போடலன்னு சொல்லிட்டு பிரவீன் அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரத்துல கமருதீனுக்கும் பனிஷ்மெண்ட் சொல்லி இந்த பக்கம் நிக்க வைக்க, அவர் டான்ஸ் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் மாக்கிங் பண்ணி தேவையில்லாம திவாகரை வெறுப்பேத்திட்டு இருந்தார். இந்த இடத்துல முழுக்க முழுக்க வினோத்தும் கமருதீனும் திவாகரை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறது பார்க்கும் பொழுதே தெரிஞ்சது. பிரச்சனை இருக்கு, ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல. இவங்க 2 பேரும் அவரை அட்டாக் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிளஸ் ஆல்சோ அவர் அட்டாக் பண்ணா கண்டிப்பா சண்டைக்கு வருவாருன்னு தெரியும். அவர் சண்டைக்கு வந்தா நம்ம திருப்பி சண்டை போடலாம். இவங்களே ஒரு மனக்கணக்கு போட்டு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அவரை பிடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நியாயமா பிரவீன் வந்து நீங்க பண்ணது தப்பு, மார்க் பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்ப சீரியஸா அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணிருந்திருக்கணும். ஆனா அவரு திவாகர் தானே அப்படின்னு சொல்லி அவருக்கும் திவாகர் மேல மனசுல ஒரு சில கோவங்கள் இருக்கிறதுனால அதை காட்டுறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பமா இதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்வேன். அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு.
நீங்க யாரையுமே வந்துட்டு கேட்கல, நான் பல வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீங்க எனக்காக பேசல, நீங்க ஒரு தலைக்கான எலிஜிபிளே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு திவாகர். என்ன எப்படி நீங்க தலைக்கு எலிஜிபிள்னு சொல்ல முடியும்? நான் உழைச்சு என்னோட சுய இதனாலதான் தலைவரா இருக்கேன் அப்படின்னு அதுக்கு பிரவீன் கோச்சுக்கிட்டு போக, அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு இவருக்கு தெரியல. ஐயோ பாயிண்ட் புடிச்சிட்டானே அப்படின்னு அமைதியாட்டாரு வாட்டர்மெலன். இன்னொரு பக்கம் நான் வெளியே போயிட்டு பண்றேன் அப்படின்னு மறுபடியும் சட்டையை கலட்டி, நான் ஒரு டாக்டர், நான் வசூல் ராஜா MBBS ரீக்ரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. வாங்குற சம்பளத்துக்கு நாமளும் கொஞ்சம் வேலை செய்யணும்ன்றதுக்காக தான். நீங்க சட்டையெல்லாம் கழட்டக்கூடாது, எல்லாரும் ஒரு யூனிஃபார்மை போட சொல்லிருக்கும் போது நீங்க எப்படி கலட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சொன்னாரு. இவர் சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் அதுக்கு திவாகர் ரிப்ளையாவது பண்ணிருந்திருக்கணும். இல்லப்பா இப்ப போட்டுற, இல்ல நடிச்சுட்டு போட்டுற அப்படின்னு. அவருக்கு பிரவீன் சொன்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதுப்பு. அதனால அதை கண்டுக்காத மாதிரி அவர் பாட்டு தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு. இதுல ட்ரிகர் ஆன பிரவீன் உடனே வந்து கேமராவை அமுக்கிட்டாரு. நீ என்ன தள்ளி விட்டு தானே கேமராவை அமுத்தின, நீ எப்படி என்னைய தள்ளி விடுவ, நீ எப்படி கேமராவை மறைப்ப, முதல்ல கேமராவை மறைக்கிறதுக்கு நீ யாரு, நான் நடிப்பேன் அப்படித்தான் நடிப்பேன் அப்படின்னு பிரச்சனை. இதுல ஒரு வேகத்துல அந்த பக்கம் பிரவீனுக்கும் கையில அடிபட்டுருச்சு. இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கி அவர் என்ன தள்ளி விட்டு கேமராவை போய் மறைச்சாரு, அதனால என்ன தள்ளி விட்டதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு மொத்த பிளேட்டையும் திருப்பிட்டாரு திவாகர். அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா? ஆல்ரெடி உன் ஃபேஸ் கறி பூசின மாதிரி தானடா இருக்கு. வாய் மூடுறா. எல்லாரும் வந்து சட்டைய போடுங்க சட்டைய போடுங்கன்னு சொன்னாலும் எனக்கு சட்டை போட முடியாது, ஏன்னா நான் ஒரு நடிகன், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. நீங்க இந்த சட்டையை கலட்டி இந்த சீனை இப்படித்தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவரே அந்த சீன்ல பனியன் போட்டு தானேங்க பண்றாரு, நீங்க ஏங்க சட்டையை கழட்டிட்டு பண்றேன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சட்டையை கலட்ட வேணா, சட்டையை போட்டுக்கோங்க. ஒரு பப்ளிக் இடத்துல ஜட்டி போட்டுட்டு ஒருத்தர் நடிக்கிறேன்னு சொன்னாருன்னா அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கும் ஒரு இது. நீங்க வந்து சட்டையை போட்டுட்டு என்ன வேணா நடிங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. அது வாட்டர்மெலனுக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. பதிலுக்கு அவர் சொல்றாரு, இப்போ நீங்க கூட தான் FJவை ஃப்ரெண்ட்லியா கட்டிப்பிடிக்கிறீங்க, அது தப்பு, அது அநாகரிகம்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த மாதிரி நான் சட்டையை கழட்டுறது அநாகரிகம் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு இவர் எக்ஸாம்பிள் கொடுக்க, உடனே வந்துட்டாங்க மொத்த கேங்கும். FJ சபரின்னு ஒருத்தரா உள்ள வர ஆரம்பிக்க, ஒரு பக்கம் கனியக்கா போய் பாத்ரூம்குள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு திருப்பி தெம்பா வெளியே வந்துட்டாங்க. ஆனா நீங்க பேசினது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எகிரி அடிச்சுட்டு வர, ஓ நீங்க உங்க கேங்கா சேர்றீங்களா, நாங்க எங்க கேங்கா சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மறுபடியும் திவாகருக்கு ஆதரவா களத்துல குதிச்சிட்டாங்க. இதுல மொத்தத்துல இந்த FJ சபரி ஒரு பக்கமும் திவாகர் பார்வதி அப்படின்னு இவங்க 4 பேரும் போட்டுக்கிட்ட சண்டை தான். ஆனா சத்தத்தை பார்த்தா இந்த மொத்த வீடும் கத்துற அளவுக்கு கவா 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 கவான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் மாத்தி மாத்தி வார்த்தைகள் விட்டுக்கிட்டாங்க. அதுல FJ இருக்காரு பாருங்க, பயங்கரமா திமிரிட்டு வராரு திவாகர் கிட்ட. இங்க பாரு நான் பார்க்க மாட்டேன், வாடா போடா, அது மட்டும் இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மாட்ட சம்பவம் பட்டு வெளியே போயிருவேன் அப்படின்றாரு. ஏப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிருப்ப, எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்களா என்ன? இந்த FJக்கு ப்ராப்பரான ஒரு வார்னிங்க இவ்வளவு நாள் கொடுக்க மிஸ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. இந்த வாரம் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். வாரம் போட்டு துவைச்சு எடுக்கிற கமருதினை இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த FJவை போட்டு துவைச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இதுல நான் முக்கியமா பாக்குறது என்னன்னா, இந்த பிரச்சனையில எந்த இடத்துலலாம் ஒரு லைன் கிராஸ் ஆகப்படுது, எந்த இடத்துலலாம் ஒருத்தங்க ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவா விடுறாங்களோ அந்த இடத்துல கரெக்டா விக்ரம் போயிட்டு இல்ல நீங்க பேசுறது தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கடைசியில இந்த பிரச்சனையிலையும் திவாகரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு கம்பாரிசன் வைக்கிறீங்கல்ல FJ அண்ட் கனின்னு சொல்லிட்டு, அந்த கம்பாரிசன் ரொம்ப தப்பு, இதுக்கு நீங்க விஜய் சேதுபதி கிட்ட கண்டிப்பா வாங்குவீங்க, தயவு செஞ்ச தப்புங்கிறத உணர்ந்துருங்க அட்லீஸ்ட் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனா நம்ம வாட்டர்மெலன் கேட்பாரா, எப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ராவா நான் பேசினதுல கரெக்ட்ங்கிறதுக்கு எவ்வளவு கூவ முடியுமோ அவ்வளவு கூவேன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை எப்படி திருப்பி விடலாம் அப்படிங்கறதுக்காக ஏகப்பட்ட காரியங்களை பண்ணிட்டு இருந்தாரு. நல்லவீங்கன்னு சொல்ற அந்தமா அப்படின்னு போயிடணும், சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது தெரியல உனக்கு. அடுத்தது டாஸ்க் கண்டினியூ செய்யப்பட்டுச்சு. இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் நடுவுல ஒரு ஹேட் வச்சிருப்பாங்க. ஒரு டீம்ல இருந்தும் ஒருத்தங்க 2 பேர் 3 பேர்னு ஒரு ரவுண்டுக்கு ஆட்கள் கூட்டிட்டே போகுது. யாரு அந்த கேப் எடுத்து அவங்களோட கரெக்டான போல்ல போய் நின்னுட்டு அவங்க தலையில அதை போடுறாங்களோ, முதல்ல யார் அதை பினிஷ் பண்றாங்க அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். சிம்பிள். நிஜமாவே இந்த ரவுண்ட ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. பாக்குற நமக்கே ஐயோ என்னோட இப்படி அடிச்சுக்கிறீங்கிற மாதிரி இருந்தது. பட் முதல்ல விளையாண்ட துஷார் அண்ட் வினோத் இவங்க 2 பேரும் மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. மத்தபடி செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல விளையாண்ட எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா சூப்பரா அந்த கேமை பிளே பண்ணாங்க. இதுக்கு கண்டிப்பா அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு டாஸ்க்னு வந்துட்டா இந்த சீசன்ல விளையாடுறவங்க எல்லாருமே, அதுவும் பிசிக்கல் டாஸ்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்றாங்க.
சோ இந்த ரவுண்டோட முடிவுல பிக் பாஸ் மக்கள் இது ஜெயிச்சு 1000 பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்க. And அது மட்டும் இல்ல, அதுக்கு அவங்களுக்கான ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல உள்ள போய் கரெக்டா 850 பாயிண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கவும் செஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரியோ ராஜ் அவரோட படத்துக்கான ப்ரமோஷனுக்காக வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு. அது சம்பந்தமான ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல தொடர்ந்தது. இன்னும் வரும் நாட்கள்ல இந்த டாஸ்க்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, யார் யார் முகத்தறிய கிழிக்க போறாங்க, இன்னும் எத்தனை பேரு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத காரியத்துக்காக சண்டை போட்டு நமக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம ரிவ்யூ ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.